பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் இந்த சம்பவத்திற்குள் போகாமல் இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினதினால் நிச்சயமாய் பிதாவாகிய தேவன் தன்னிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லுவதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை தன்னிலே அவர் மகிமைப்படுத்துவாராம். அது எப்படி? சீக்கிரமாய். அதே பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களை உடையற்ற காலத்தில் நிறைவேற்றி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதால் என்னை உம்மிலே மகிமைப்படுத்தும் என்றுதான் தேவர்களாகி நாம் ஜெபிக்கிறோம். அதற்காக தான் காத்திருக்கிறோம். நம்மை தேவன் தம்மில் மகிமைப்படுத்தினால் அதுதான் தேவர்களாகி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பிரதானமான ஆசீர்வாதம். இதோ நானும் பிதா எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிலே நம்மை மகிமைப்படுத்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை அவருடைய பிள்ளைகளால் அவரிலே மகிமைப்படுகிறவர்களால் அவர் சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க தேவர்களாக நாம் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக இம்மையிலும் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மை சூழ்ந்திருக்கிற மற்ற ஜனங்களும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் நம்மை தம்மிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், வாஞ்சியாய் காத்திருக்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும் தேவர்களாகி நாம் நம்முடைய தேவனுடைய மகிமையாய் மாற வேண்டும். தேவனிலே நாம் மகிமைப்பட வேண்டும். தேவன் நம்மை தம்மிலே மகிமைப்படுத்த வேண்டும். இந்த மேலான ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்துதான் தேவன் இந்த நாளிலே பேசுகிறார். இந்த மேலான ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே சுதந்திரமாய் கொடுக்க இம்மையிலும் மறுமையிலும் என்னிலே உன்னை மகிமைப்படுத்த நானும் வாஞ்சியா இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். இப்ப நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களா ஆண்டவரே? இப்ப ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் அதை நீங்க செய்யல? அதற்கான பதில் தான் இந்த வசனத்தின் துவக்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். தேவர்களாகி நாம் நம்முடைய தேவன் தம்மில் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆனால் அது நடக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அதை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய அனுதின கிரியைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சுபாவத்திலே, நம்முடைய சகலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே அவர் மகிமைப்படத்தக்கதால் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் தம்மில் நம்மை மகிமைப்படுத்த அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஆனால் அதற்கு முதலாவது நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதால் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவது? ரொம்ப சிம்பிள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தினாரோ அதே போல நாம் செயல்பட்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்டு தேவன் சொல்வது போல செய்து எது தேவனுக்கு பிரியம் எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்று உணர்ந்து தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து
தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தேவனை தாவீது மகிமைப்படுத்தினதினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இம்மையிலும் மறுமையிலும் தாவீதை தன்னிலே மகிமைப்படுத்தினார். இம்மையிலே மனுஷகுமாரனாய் அவர் வெளிப்பட்ட பொழுது தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். மறுமையிலே நிலையங்கி தரித்து மார்பிலே பொற்கச்சை கட்டினவராய் சகல அதிகாரத்தையும் உடையவராய் பத்ம தீவிலே யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவர் தாவீதின் திறவுகோலை உடையவராக மறுமையிலும் தாவீதை தன்னிலே மகிமைப்படுத்தினார். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கும் செய்ய நம்முடைய தேவன் வாஞ்சியா இருக்கிறார். அந்த வாஞ்சையை தேவர்களாகிய நாம் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீ தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உம்மிலே என்னை மகிமைப்படுத்தும் என்று கேட்பதை விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டியதை நாம் சரியாக செய்தோமே ஆனால் நமக்கு நம்முடைய தேவன் செய்வன் என்று சொன்னதை அவர் சரியாய் ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார். தேவர்களாகி நாம் தாவீதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தம் உணர்ந்து தேவ பிரியம் என்ன என்பதை அறிந்து நம்மை குறித்த தேவ திட்டத்திற்கு நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தோமே ஆனால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை தேவ நாம மகிமைப்படத்தக்கதாய் அது ஒரு நாள் மாறும். துவக்கம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தாவீதுக்கும் அது கஷ்டமா தான் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அது கஷ்டமா தான் இருந்தது. ஆனா முடிவிலே அது மகிமையாய் தேவ நாமம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படத்தக்கதாய் அவர்களுக்கென தேவன் வைத்திருந்த ஸ்தானத்திலே அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவருடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி அவர்களை உயர்த்தி அவர்களில் தேவன் மகிமைப்பட்டார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே இம்மையிலும் மறுமையிலும் தேவன் தம்மிலே அவர்களை மகிமைப்படுத்தினார். தாவீதின் வாழ்க்கையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் மகிமைப்படத்தக்கதாய் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து தேவ சுத்தத்தை நிறைவேற்றினோமே ஆனால் நிச்சயமாய் தேவன் குறித்த ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இம்மையிலும் மறுமையிலும் தன்னிலே நம்முடைய தேவன் நம்மை மகிமைப்படுத்துவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறைய